நாம் பேசினால் தமிழர்கள் மொழி பெருமை பேசுகிறார்கள், இனப்பெருமை பேசுகிறார்கள் என்று நினைக்கலாம். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் காலடியில் குறுக காரணம் என்பதை நாம் ஆய்ந்து தெளிந்து புரிந்துணர வேண்டிய காலம் இது. நமது முன்னவர்கள் ஆரிய படை கிடந்தான், கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், கங்கை கொண்டோம், கடாரம் கொண்டோம், இதெல்லாம் பெருமைகள். பகருடைய ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழி பாடுகிறது சிலப்பதிகாரம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலக என்கிறது தொல்காப்பியம். வரை பரவி இருந்தான் தமிழன் என்பதற்கு சான்று. இவ்வளவும் இருந்து உலகளந்த பெருமாள் இரண்டே அடியில் உலகத்தை அளந்தார் பெருமாள் திருமாள் என்று போதிக்கிறது புராணம். ஆனால் உன்னே முக்கால் அடியில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக என்று நமது அருமை பெரும்பாட்டு பெருமகன் தமிழ் இன முன்னோர்கள் போது அவர்களைப் போல அறிவார்ந்த அறம் சார்ந்த வீரமும் மானமும் உயிரொன்று கொண்டு வாழ்ந்த மக்கள் முன்னவர்கள் எவரும் இல்லை. உலகிலே ஓடுகிற நீரை தடுத்து நிறுத்தி பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும் என்று 1800 ஆண்டுக்கு முன்னாடி நிறுவியவன் நம்முடைய மூதாதை கரிகால் பெருவள சோழன். ஆனால் இந்தியாவின் கப்பல் படையின் முன்னோடி நம்முடைய மூதாதை அரசேந்திர சோழன். மரக்கலன்களிலே பல்லாயிரக்கணக்கான யானைகளை ஏற்றிக் கொண்டு போய் போர் செய்து உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று 3வது பெரிய வல்லரசை நிறுவியவர்கள் நம்முடைய முன்னவர்கள். அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திரன். ஆயினும் என்ன, முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி உணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையலாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். ஆயினும் என்ன இன்றிவர்கள் அடிமைகள். காண்டரு பொருளையும் கலனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர். என் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர். இருந்தும் என்ன இன்றிவர்கள் அடிமைகள். தன் இனம் அடிமைப்பட்டு கிடக்கிறது. பார்க்கிறான் ஒருவன், இத்தனை பெருமை கொண்ட என் இனம் வீழ்ந்ததையே. எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். உடன் பிறந்தவர்களே, அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூகத்தில் விடுதலைக்காக அந்த அடிமை தலையெடுக்க ஒருவன் வந்தார். எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது உடனே ஒருவன் விழித்து எழுந்தார். சிம்பு பறவையே சிறகை விரி, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழி, இங்கும் நாட்டிற்கு இழி கழுதை ஆட்சியா, கை விரித்து வந்த கயவர் நம்பிடை, பொய் உரைத்து புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பாரனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, கையிருப்பை காட்ட எழுந்தார். சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறந்தாரடி கிளியே செம்மை மறந்தாரடி என்கிறான் பாட்டன் பெரும்பாவளன் பாரதி. சாவதை கண்டு செய்வதறியாது வையம் நடுங்கும் வெந்தனால் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாய கருங்குயிலே என்றான் புரட்சி பாவலன். அவன் பாடிய அத்தனை பாக்களுக்கும் மொத்தமாக உருவம் எடுத்து ஒருவன் வந்தான். பிரபாகரன் என்பது ஒரு பெயர் சொல்லலை. என் உடன் பிறந்தார்களே, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தேசிய இனத்தின் கோட்பாடுகள் உண்டு உலகத்தில்.
உலகத்தில் உயர்ந்த மனிதன் எவன்? கீழே விழுந்து கிடக்கிறவனை குனிந்து தூக்குவதற்கு எவன் குனிகிறானோ அவன்தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன். விழுந்து கிடத்தன் தாய் தமிழ் சமூகத்தை தூக்குவதற்கு குனிந்தான் ஒருவன். எப்படி வந்தான்? என்னரும் தம்பி தங்கைகளே, எப்படி வந்தான்? வறண்ட நிலத்திற்கு மழை போல. தாயின் இடுப்பு வழியில் பிறந்தவன் அல்ல, அவன் இனத்தின் வழியில் பிறந்தவன். அவன் பார்வதி தாயின் வயிற்றில் வந்தவன் அல்ல, பைந்தமிழ் தாயின் வரலாற்றில் வந்தவன் அல்ல, அவன் வரலாற்றின் மகன். அவன்தான் எங்கள் தலைவன். தலைவன் என்பவன் தண்ணீரில் தன்னை கரைத்து சுவையை கூட்டும் உப்பை போல இருக்க வேண்டும். இதுதான் தலைவனுக்கான இலக்கணம். தலைவன் என்பவன் தன்னையே தண்ணீரில் கரைத்து சுவையை கூட்டும் உப்பை போல இருக்க வேண்டும். தலைவன் என்பவன் தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு ஒளி ஊட்டும் சுடரை போல, வெளிச்சத்தை போல இருக்க வேண்டும், மெழுகுவர்த்தியை போல இருக்க வேண்டும். தலைவன் என்பவன் மக்களுக்காக போராடுவான். புரட்சியாளன் என்பவன் மக்களை போராட தயார் செய்வான். ஆனால் வரலாறு நெடுகிலும் நீங்கள் பார்க்கிற போது மக்களுக்காக போராடிய தலைவனாக இருந்தவன், புரட்சியாளனாகவும் இருந்தவன் அண்ணல் அம்பேத்கர். அதன் பிறகு மக்களுக்காக போராடிய தலைவனாகவும் போராட தயார் செய்கிற புரட்சியாளனாகவும் இருந்தவன் நம் உயிர் தலைவர். ஒருவன் அவரை நேரில் சந்தித்து 2 நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தால் அவன் எழுந்து முடிவெடுப்பான். இந்த மனிதனுக்காக, இந்த தலைவனுக்காக, இந்த மனுக்காக நாம் சாகலாம் என்று. யார் அவனை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு செல்கிறானோ அவனே முடிவெடுப்பான், இவருக்காக நாம் சாகலாம் என்று. தமிழரின வரலாற்றில் எண்ணற்ற வீர இன முன்னோர்கள் நமது மூதாதை முருகன் வேலேந்தினான், அருண்மொழி சோழன், அரசேந்திரன், பாண்டிய மண் நெடுஞ்செழியன், சேர சோழன் எல்லாம் வாழேந்தினான். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையாங்கிறான் புரட்சி பாவலர். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? சொன்னவன் யார்? எங்கள் தலைவனா இல்லையா? அதான் கேள்வி. கடவுச்சீட்டு முடக்கப்பட்டு உலக நாடுகள் எதற்கும் நுழைய முடியாமல் தடை விதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் என்றால் எனக்காக இல்லை, என்னையே பார்த்தல்ல, எனக்கு பின்னால் பக்கத்தில் இருக்கிற இவரை பார்த்துத்தானே ஒழிய. அதுதான் பிரச்சனை. படம் அவர்கள் எடுத்தார்கள். அந்த விழாவை தொடக்கி வைத்தேன் நான் இங்கிருந்து ஒரு திரைப்பட இயக்குனருங்கிற முறை. படம் நான் எடுக்கல. மற்றவர்களெல்லாம் 8 நிமிடம் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். தங்கை 10 நிமிடம் கூட 2 நிமிடம் சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள். என்ன நடந்ததுன்னு எனக்கும் என் தலைவனுக்கும் தெரியும், பக்கத்தில் இங்கே இருக்கிற பல போராளிகளுக்கு தெரியும். போறோம்னு சொல்லு, அவர்கிட்ட தான் ஒப்படைக்கணும்னு சொல்லு, தொடர்ச்சியாக முன்னெடுக்க சொல்லு, 10 நிமிஷம் பேசணுன்றதை விட்டு போவாங்களே. அதெல்லாம் எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல் இருக்கும்போது நமக்கு என்ன பணி? ஒன்றுதான், அங்கு போய் நான் என்ன செய்ய என்று இறுதியாக என் அண்ணனிடத்தில் கேட்கிற போது, நீங்கள் அங்கு போய் இறங்குங்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிய வந்துவிடும். இந்த அவமானங்கள், ஏச்சு பேச்சுக்கள், விமர்சனங்கள் இதையெல்லாம் தாங்கி கிடக்கிற உறுதியை தந்ததும் அந்த தலைவர். அவரோடு ஒப்பிடுகிற போது நம்ம ஒன்றுமே இல்லை. அவரே சொல்வார், விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானப்பா, நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே. வைரக்கற்களை விட்டு எரிந்தால் எடுப்போம், பெருங்கற்களை விட்டு எரிந்தால் தடுப்போம், அவ்வளவுதான். வியர்க்காமல் விளையாட முடியாது. இப்ப நாம் என்ன செய்வது என்பதுதான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு என்பது அரசியல் விடுதலை தான். அதில் தனித்து போட்டியிடுகிறோம் என்பது தனிச்சிறப்பல்ல, தனித்துவத்தோடு போட்டியிடுகிறோம் என்பதுதான் அதில் இருக்கிற சிறப்பு. மக்களோடு சேர்ந்து களத்திலே
நிற்பவர்கள் நாம் மட்டும்தான். 8 கோடி தமிழ் மக்களோடு இணைந்து தேர்தலை எதிர்கொள்கிற ஒரு அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணை முழுமையாக நேசிக்க வேண்டும், தன் மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். நாம் நம்புகிறோம், அதனால் யாரோடும் சேராமல் நிற்கிறோம், மக்களோடு சேர்ந்து நிற்கிறோம். தலைவர் ஏன் தனித்து உலகம் முழுமைக்கும் தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிறார்? எத்தனையோ போராளிகள் இயக்கம் இருந்தது. இங்கே சொன்ன அனீஸ் அவர்கள் கூட குறிப்பிட்டார். 14 வயதில் வீட்டை விட்டு வெளியேறிய மகன். நினைத்து பாருங்கள், அந்த வயதில் காசு சேர்த்து என்ன செய்வார்கள்? பிடித்த தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிடுவார்கள், பிடித்த நடிகர்களுடைய திரைப்படங்களை பார்ப்பார்கள். ஆனால் அந்த வயதில் இருந்து தனக்கு கொடுக்கிற காசை சேர்த்து 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 தன் தாயகத்தின் விடுதலைக்கு துப்பாக்கி வாங்கியவன் உலக வரலாற்றிலே நம் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரனைத்தான் இருக்க முடியும். எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் பிரிதொன்றை அடைய முடியாது. முதலில் அவர் தன் உடன் பிறந்த உறவுகளையும் பெற்ற தாய் தந்தையும் உற்றார் உரிமையை துறந்தார். ஏன்? குடும்ப உறவை விட கொள்கை உறவே முதன்மையானது என்ற கோட்பாட்டை கொண்டு வெளியேறினார். நாம் கூட்டணி வைப்பதில்லை, பேரம் பேசுவதில்லை, நினைத்தால் வாங்கலாம். 200 கோடியை விட்டு விட்டு வருவதே பெரிதென்றால் நாம் 2000 கோடி பேரம் பேசும்போது அதை விட்டுவிட்டு களத்தில் தனியாக நிற்க காரணம் தான். இவர்கள் யார் தெரியுமா? பிச்சைக்காரர்களுக்கு நலத்திட்டம் வழங்க பிச்சை எடுத்த பெருமக்கள். இவர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள். நாங்களாவது வெளிப்படையாக கேட்கிறோம், எங்கிட்ட காசு இல்லை, கொடுங்க. உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு பேர் எவ்வளவு கோடிகளை தருகிறோம், எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள்? தெரியாதா? ஓடின படத்துக்கே நடிகருக்கே அவ்வளவு மார்க்கெட்னா 100-150 நாள் ஓடுற படத்தில் நடித்த கதாநாயகனுக்கு மார்க்கெட் அதிகமாக இருக்கும்ல. அதுவும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ், மற்றவங்க எல்லாம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அப்படிலாம் அப்படி கிடையாது. தமிழக அரசியல் வரலாற்றில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி ஒன்று ஐயா விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய கட்சி. அவர் கூட பல ஆண்டுகள் 40 ஆண்டுகள் நடித்து புகழ் பெற்று இருந்தார். சீமானும் திரைப்படத்துறையில் இருந்தானே வந்தார். ஆனால் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் ரசிகர்களை சந்திக்கவில்லை, தன் இன மக்களைத்தான் சந்தித்தார். இங்கே எல்லோரும் நடிகர்கள் வரும்போது ரசிகர்களை சந்திப்பார்கள். சீமான் என்கிற பிரபாகரன் மகன் தன் இன மக்களை சந்தித்தார். பெயரை உச்சரிக்க பயந்தார்கள். அவன் என் இனத்தின் தலைவன், என் இயக்கத்தின் தலைவன் என்று முன்வைத்து அரசியல் கட்சி தொடங்கியவர்கள் நாம். தன் இனத்தின் அடையாளத்தையே இயக்கத்தின் அடையாளமாக பேராக வைத்துக் கொண்டு களத்திலே நிற்கிற கட்சி. புதிதாக கோட்பாடுகள் ஒன்றும் என் பிள்ளைகளுக்கு உடன் பிறந்தார்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஒன்றுதான், நம்முடைய இனத்தின் உயிரை இளந்தமிழர் எதற்கு மஞ்சா நாம் தமிழர் என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும் எல்லாரும் ஒருதாய் பிள்ளைகளாக கூடி நிற்போம், ஒன்னா நிற்போம். நாங்க தான் சற்று முன்னால் நிற்போம். ஏனென்றால் இது ஒரு நிலம்தான் எங்களுக்கு இருக்கிறது. எல்லோருக்கும் தனித்தனி தாய் நிலங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த ஒரு நிலம்தான். இந்த அரசியலும் அதிகாரமும் எங்களுக்கு கைவரப்பெறவில்லை என்றால் என் மொழி மீள்வதப்படி, வீழ்ந்த என் இனம் எழுவதப்படி. இதை அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து பார்க்கணும். தமிழ், தமிழர், நிலம், உரிமை என்று பேசுவதெல்லாம் பிரிவினைவாதம், பாசிசம், சாவனிசம் என்று பேசுகிற பெருமக்களே, அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மொழிவழி தேசிய இனங்கள் அந்த மண்ணின் மக்களின் உரிமையைத்தான் பேசுகிறது. எல்லோரும் இறந்து கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நாங்கள் போராடுகிறோம். காரணம், அதற்காக நாங்கள் அதிகாரத்தை அடைய துடிக்கிறோம். செத்துக் கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழி மீட்சிக்கு. மொழி மொழி என்கிறார்கள், கலை இலக்கியம் பண்பாடு என்கிறார்கள். அதுதான் நான் ஒரு தேசிய இனத்தின் மகன் என்பதற்கான ஆதாரம். அதுதான் ஒவ்வொரு தேசிய இனத்தின் உயிர் ஆன்மா என்பதை என் அன்பு தம்பி தங்கைகளே அடையாளங்கள். எது என் மொழி, நான் என்ன மொழியை பேசுகிறேன் என்பதை என்னை காட்டும். அதை இழந்துட்டா நான் ஒரு தேசிய இனத்தின் மகன், என் இனத்திற்கு என்ன அடையாளம் இருக்கிறது?
சான்றது ஆதாரம் என்ன? இங்கே மொழி என்று பேச ஒரு அரசியல் இருக்கும் உண்டால் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்து வாழவும் ஆழம் வைத்து மகிழ்கிற தமிழின மக்கள் இனத்தை கொன்றொழிக்கிற போது கூட நின்ற துரோக செயலை தூக்கி கொண்டாடுகிற இந்த இனத்தின் மக்கள் தன் உயிரை கொடுத்தேனும் தன் இனத்தை காக்க வேண்டும் என்று களத்திலே நின்ற மறவன் பிரபாகரனை புறக்கணிக்க காரணம் என்ன? அரசு விழாவாக நடக்க வேண்டிய தமிழ் தேசியத்தின் தலைவனின் பிறந்த நாள் எதற்காக அதிகாரத்தை பிடிக்க இவ்வளவு வெறி கொண்டு பாய்கிறோம்? என் இனத்தின் தலைவனின் பிறந்த நாளை இதே நாளை ஒரு நாள் அரசு விழாவாக நாங்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக. யார் இனத்தின் தலைவன் என்பது தெரியாத மாதிரி ஒரு இனத்திற்கு கேவலம் ஏதாவது உண்டாட? அது மாதிரி ஒரு இழிவான வரலாறு உண்டா? குஜராத்தில் பிறந்தவர் இந்த நாட்டிற்கு எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறார். இது ஒரு கேள்வி நம்மகிட்ட வந்துடும். இந்த மாதிரிலாம் கேள்வி எழுப்பியிருந்தான் எங்கள் முன்னவன், எங்கள் தாத்தன் புரட்சி பாவலன். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலான் என்றான். தலைமுறையினர் நன்கு பயன்படுத்திக் கொள்ளும். நமக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு ஒன்றுதான், அரசியல் விடுதலை தான். நம் அன்பு தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை நாம் அரசியலாக வென்று முடிக்க வேண்டிய தேவை நமக்கு. உலகில் நமக்கென்று குரல் எழுப்பவோ ஆதரவாக கை நீட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியனத்தின் மக்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பில் இருந்து பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது. இதை சொன்னவன் விலகி செல்லாமல் களத்திலே நின்றவன் நம் உயிர் தலைவன். உணர்ந்து தெளிந்ததால் நமக்கு முன்மே இந்த புரட்சிகர முழக்கத்தை முன்வைக்கிறார். சமரசம் செஞ்சிருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம், எல்லோரையும் போல இருந்திருக்கலாம். நாம் ஏன் இவரோடும் சமரசம் செய்யவில்லை? சமரசம் செய்யாத ஒரு சமரன் பிரபாகரனின் பிள்ளைகள், சந்ததிகள் என்பதால். சீனா கேட்கலையா? என்னிடத்திலேயே தலைவர் சொல்றார், 36 லட்சம் கோடி உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கொட்டுறேன் காலடியில் ஒன்றும் பேசுற தலைவர். அவங்க போயிட்டாங்க. திருப்பி அமெரிக்கா அதே வாய்ப்பை திருப்பி கொடுக்குது. அதே 36 லட்சம் அவங்க என்ன சீனா வச்சதோ அதே வாய்ப்பை கொடுக்குது. உனக்கு கொடுத்துறோம், நாடு அடைஞ்சு கொடுத்துறோம், நீங்களே அதிபராக இருந்து வாழுங்க, ஆளுங்க. அதுக்கு நானே சீனா அதே தேவைதான், அதே டிமாண்ட். நீங்கள் 30 ஆண்டுகளுக்கு இந்த 25 ஏக்கரை எங்களுக்கு திருவோணமலையை இது கொடுங்க, ஒத்தி கொடுங்க. உங்களுக்கு 1000 crores ஃபேமிலிக்கு தனி செட்டில்மெண்ட்டு, அப்புறம் 26 நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர், அதுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணிவிடுவோம். மீடியாலாம் இப்போ உங்களை நிராகரிக்கிற மாதிரி பண்ணாத, அது நம்ம பேசிக்கலாம், அது பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், எல்லாம் பேசுவான். குடங்குடமாக தேன் எடுத்துகிட்டு வாயில் ஊற்றுனா சப்பி சாப்பிடலாம், காதுலேயே ஊற்றுவான். நமக்கு அதுவே ஒரு பெரிய மயக்கமாக இருக்குது. அப்போ என்ன ஒன்று ரொம்ப மயக்கம் வரும்போது டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி தலைவர் படம் இருக்கும், பார்த்துக்கணும். பண்ணிட்டு நம்ம அமெரிக்க தயவில் நம்ம விடுதலை அடைஞ்சிக்கலாம், அது பெரிய வல்லாதிக்கம் அப்படின்னு, அது தயவில் நம்ம அடைஞ்சிக்கலாம். இன்னும் சில தசைகள் வேணாம் அமெரிக்கா வேணாம், நம்ம சீனா பக்கத்தில் சீனா தயவில் அடைஞ்சிக்கலாம். நம்ம அது இதில் எந்த முடிவெடுத்தாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துரும்ல. எப்படி பாருங்க, இந்தியாவுக்கு எதிராக போகக்கூடாது என்று சிந்தித்த தலைவன் அந்த இந்தியாவிற்கு எதிராகவே சிந்தித்தது என்பதான் வரலாற்றின் பெருங்கொடுமையும். இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு தெரியும், நம்மள அவன்கிட்ட தான் இருக்கு, சீனாட்ட தான் இருக்கு. அதே போலதான் இது எல்லாவற்றிற்கும் சமரசமாகாது. தலைவர் சொல்லுகிறார், எங்களுக்கும் சிங்களர்களுக்கும் நடக்கிற சண்டை பங்காளி சண்டை, ஒரு நிலத்துக்குள் இருக்கிற இரு இன மக்களின் சண்டை, அது பிரச்சனை. ஆனால் உங்களை உள்ள விட்டால் எப்போது நான் உங்களை தலைமையை வாழ வைக்கவோ வெல்ல வைக்கவோ வந்தவர்கள் அல்ல. நாம் நம் நாட்டுக்கும் மக்களுக்குமாக உழைக்க வந்தவர்கள், நாட்டுக்கும் மக்களுக்குமாக சேவை செய்ய வந்தவர்கள். அந்த கட்சியோட நீங்க போனீங்கன்னா நீங்களும் வென்று பண்ணிடலாம், அவங்களும் வென்றுவாங்க. அவங்கள வெல்ல வைக்க நாங்க வந்து எத்தனை பேர் சொல்லுவாங்க, நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க உங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கலாம், நானும் என் குடும்பமும் நல்லா இருப்போம், ஆனால் நாடும் மக்களும் நாசமா போய் விடுவார்கள். நான் இல்லைன்னா என்னைக்கோ காட்டுப்பள்ளியில கட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. இன்னைக்கு ஏதாவது கருத்து கேட்போம்னா சீமான் வர்றாருன்னா நிறுத்திடானா இல்லையா?
இப்ப இடிக்கிற இடத்த வேலைச்சேரியில இடிக்கிறாங்க அப்படின்ன காலையில போவோம் அப்படின்னு காலையில போவோம் அண்ணன் வர்றாரு அதோட கதை நின்றுச்சு, அங்க நிக்குது. அதற்காவது இந்த அரசியல் தேவைப்படுது பாரு. நம்ம யாருன்னு நம்ம எதிரிகளும் துரோகிகளும் தான் நமக்கு உணர்த்துவான். நம்ம எவ்வளவு வலிமையானவன்னு பாரு. துறை சொன்னான் பாருங்க. எல்லாரும் கேட்கிறாங்க, திட்டமிட்டு சீமானை பலகீனப்படுத்த வலிமை இழக்க செய்ய அவர் கட்சியில் இருக்கிற ஆட்களை பிடித்து திமுக வச்சு வேலையை செய்யுது. ஆனால் சீமான் எந்த அவர்கள் மொழியில சொல்ற எந்த ரியாக்ஷனும் இல்லாம அமைதியா இருக்காரு. நான் ஏன் ரியாக்ட் பண்றேன்? என் பகைவர்கள் செய்து கொடுக்கிறார்கள். எவனவன் சீமான் உனக்கு இவன் உண்மையா இல்ல, இவன் விசுவாசமா இல்ல, இவன் நேர்மையா இல்ல, இவன் கட்சிக்கு உண்மையா இல்ல, அதை வெளியில போனவன் ஓ இவனா யோசிக்க போயலாம். சரி சரி போ, நமக்கு தெரியல. அந்த வேலையை இவர்கள் செய்து கொடுக்கும் போது நாம் மகிழ்ச்சியாக வரவேற்போம். முதல்ல திமுக மாவீர தினம் கூட்டம் போடுது நாளைக்கு. திமுக திராவிடர் முன்னேற்ற கழகம் மாவீர தின கூட்டம் போடுது. காரணம் யாரு? அடியன் தான். கட்சி ரெண்டாவது. நான் என்னடா சிலேட்டு குச்சியடா உடச்சு சொல்றது? சீமாண்டா, இனம் எழுந்தால் போதும், தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்ற வீரத்தமிழ் மறவன் பிள்ளைகள் நாங்க. நீ எங்களை போய் வீழ்க்கிறது அது பண்றது, நீ செய்யற சேட்டைகளை வேலைகளை நீ என்ன உளவுத்துறை வச்சு IAS 2 AC TC போட்டு அதிகாரி போட்டு அவரை இது பண்ணு இவர் ஒண்ணு அவர் மேல வழக்க போடு உள்ள போடு. நான் ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ செய்யற வேலைகளை பார்த்து பேசிக்க. வாடகை வாய்களை வச்சு கத்து. அவர் முன்னேறுவார் இவர் பண்ண 26 ஆட்டத்தை நீ எதிர்கொண்டுறா பாக்குறேன். நீ எதிர்கொண்டு வெறி கொண்டு பாயும். புது ரத்தம் ஊறாத உடலும் புது தண்ணீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது. 26 பல இளைஞர்கள். இந்த பொண்ணு யாருப்பா? இதெல்லாம் வேட்பாளரா? சான்று ஓச சொல்றா, நீ ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதாதே, விதைப்பதற்கான நாளாக கருது. விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. ஒற்றை மகன் தூவிய விதைகளிலேயே 36 லட்சம் விதைகள் முளைத்திருக்கின்றான். 36 லட்சம் பேரும் சேர்ந்து விதைத்தால் எத்தனை கோடி விதைகள் முளைக்கும் என்று நீ பார். எங்கள் முன்னவர்களின் விதைகளிலே முளைத்தவன் எங்கள் உயிர் தலைவன். அவன் வீசிய விதைகளிலே முளைத்தவர்கள் அவன் உயிர் பிள்ளைகள் நாங்கள். போராளிகள் யார் என்று தெரியும். நீ எவ்வளவு நாளைக்கு பேசிடுவ? ஐயா விஜயகாந்த் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் உங்களை இந்த விமர்சிக்கும் போதெல்லாம் என்ன செய்வீங்க, எப்படி எடுத்துக்கிடுவீங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் நான் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருவேன். நம்ம எதை செய்ய நினைக்கிறோமோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணுங்கிற. ஏசி 10 வீடு சாப்பிடுது அப்படின்னா அதை விட 10 பேர் சாப்பிட்றான்ல பசியாம, பேசிட்டு போ, நல்லா பேசு. இப்போ பாடுபொருள் பரம்பொருள் இல்லை, பரம்பொருள் சிவன் அல்ல, சீமான் தான். பாடு பரம்பொருள் சிவன் அல்ல, இப்ப சீமான் தான். காலையில எழுந்திரிச்சு ராமசேன் சொல்றானோ, இந்த என்ன சொல்றது நமச்சிவாய அது ஓதுறானோ, முருகா அதெல்லாம் பாடுறானோ இல்லையா, காலையில வளையுடைய திற சீமான் 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 ஆளுகளை கொண்டாந்து ஸ்ட்ராட்டஜி பண்ற. நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கேன் பாரு, 26 தெரியும் என்ன பண்ணியிருக்கேன்னு. வெளுத்து வாங்குறேன் பாரு. நீங்க பேசிட்டு வேண்டியதான். தினமும் மக்களோடு களத்தில் நிற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. களத்தில் நிற்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். இன்னைக்கு எத்தனாயிரக்கணக்கான மரக்கன்றை என் பிள்ளைகள் நடுவார்கள், எத்தனாயிரக்கணக்கான அழகு மின் ரத்தத்தை இன்னைக்கு கொடையாக கொடுப்பார்கள். பேச மாட்டாய், நீ பெருமைப்பட பேச மாட்டாய், பேசாது. நீ பேசணுங்கிறதுக்காக நாங்கள் செய்யறதில்லை. காரணம், நாங்கள் செய்தி அரசியல்காரர்கள் அல்ல, செயல் அரசியல் சேவை அரசியலுக்கு வந்தவர்கள். நாங்கள் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல, மக்கள் அரசியலுக்கு வந்தவர்கள். இதெல்லாம்
என்ன வேணாலும் பேசிட்டு போ, என்ன வேணாலும் பண்ணு, குறைஞ்சது 100. ஒரு கேள்விதானே உனக்கு, நம்மளை ஏன் திட்டணும் அதை மட்டும் கேட்டுப்பாரு. கட்சி நீ யோசிச்சுப்பார், எதுக்கு திட்டணும்? இந்த வலைவெளிக்காரர்கள் இவர்களை ஏன் திட்டணும்? நாம் எடுத்து வைக்கிற அரசியலை மொழி, இனம், நிலம், வளம், காடு, மேடு, சூழியல், இது இந்த மாதிரி ஒரு அரசியலை எடுத்து வைக்கல யாருங்கிறது தெரியும். ஆனால் இதை பேசியிருப்பாங்களா? பேச மாட்டாங்க. பெண்களுக்கு உரிய முன்னுரிமை கொடுக்குதா? கொடுக்குது. புரட்சி பாவலர் பாடுறார், பெண்ணுக்கு பேச்சுரிமை வேணாம்ங்கிறியா நீ? மண்ணுக்கு மட்டமாய்தான் நீ பெண்ணினத்தை மதிக்கின்றீரோங்கிற. மண்ணுக்கு மட்டமாய், மண்ணுக்கு மட்டமாய், அதுக்கும் கீழே நீ பெண்ணினத்தை மதிக்கின்றாய, பெண்ணினத்தை எண்ணுகிறாய. உரைக்கு மட்டும் உள்ளடங்கும் ஆமை நிலைதான் ஆடவர்க்கும் உண்டுங்கிறது. பெண்ணை நீ ஒன்றும் தெரியாது, ஊமை நீ பேசிட்டு இருக்கிற வரைக்கும் உள்ள அடங்கும் ஆமை நிலைதான் ஆடவர்க்கும். ஆண்களுக்கு அதே நிலை தான் இருக்கு. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னா எல்லா பாக்களும் உருவானது இந்த நிலத்தில், செயல்படுத்திய தமிழின நிலத்தில் நம்முடைய தலைவன். சம வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறோம் பெண்களுக்கு. அதை யாராவது பேசுவார்களா? பேச மாட்டார்கள். பொது குளத்தில் நீங்கள் எப்படி குளிக்க கூடாதோ அது மாதிரி பொது தொகுதிக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாது என்று பேசியவர்களை புகழ்ந்து பேச வாய்கள் உண்டு. பொது தொகுதிகளில் ஆதி தமிழ் குடிகளை நிறுத்தி சாதிய இயக்கத்தை தகர்க்கிற புரட்சியை முன்னெடுக்கிற அரசியல் இயக்கத்தை எடுத்து பேச ஒருவனும் கிடையாது. பேச மாட்டார்கள். காரணம், ஊடகங்கள் முதலாளியுடையது. அவர்களுடைய தேவை லாபம். அவர்கள் அதிகாரத்திற்கு தான் அடிபணிந்து வேலை செய்வார்கள். நேர்மையான நல்ல தூய அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் இங்க எவருக்கும் கிடையாது. எவருக்கும் கிடையாது. இருந்திருந்தால் நாம் எத்தனை முறை இருக்கிறோம். அதானி இங்க வந்து யாரை சந்தித்தார்? அதானியோட ஒப்பந்தம் போட்டு பல மாநில முதல்வர்கள் மதுரையில, அரிக்காப்பட்டியில அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைத்து அந்த வளத்தை சுரண்டு பல மலைகளை, ஆயிரக்கணக்கான சமணப்படுகைகளை அந்த சரித்து வீழ்த்துகிறார். அதற்கு யாராவது பேசியிருக்கார்களா? பேச மாட்டார்கள். ஏழை எளிய மக்களுக்கு, வறுமையில் இருக்கிற மக்களுக்கு வழங்கப்படுகிற நியாய விலைக்கடை அரிசி, ரேஷன் கடை அரிசி மூட்டையை ஏற்றி இறக்கும் போது ஓராண்டுக்குள்ள 1900 கோடிக்கு அரிசி சிந்திச்சுங்கிறான். அதை பேச ஒரு ஊடகம் இல்லை. ஒருத்தர் கிடையாது. இது எப்படிப்பட்டது? சர்க்காரியா கமிஷன் அந்த வழக்கில் போய் நிற்கும் போது அங்கிருந்து சர்க்கரை எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா எறும்பு தின்றுச்சுன்னு சொன்ன ஐயா கருணாநிதியின் வாரிசு ஆட்சியில அரிசி மூட்டையில ஏற்றி இறக்கும் போது 1900 கோடி காணாமல் தான் போகும். இது குறித்து ஒருத்தர் பேசல. ரஜினிகாந்த் அவர்களை தான் சந்திச்சேன். நான் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சதுனாலேயே நான் சங்கி ஆயிட்டேன்னா, எல்லா நிகழ்வுக்கும் அவரை பக்கத்திலே உட்கார வைத்து அழைத்து கொண்டு உட்கார வைத்திருக்கிற ஐயா கருணாநிதி, ஐயா ஸ்டாலின், அருமை துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கெல்லாம் பேர் என்ன? எப்படி நீ ரஜினிகாந்த்? உன்னை கேட்டு தான் போகணும் மேடம். வெறுப்பு தானே? உன்னை கேட்டு தான் தண்ணி குடிக்கணும், உன்னை கேட்டு தான் நான் ஒன்று குடிக்கணும் மேடம். பேசுறது கதையில் என்ன போய் சோத்துல நாக்க தைச்சு நகிட்டுதா நாயே? எப்படி நீ வெறிவர் தான் இல்லையா? என்னை கேட்காம எப்படிங்க நீ என் பொண்டாட்டி கைப்பிடிச்சிருக்கலாம் மாதிரி பேசுறான். வெறியாகதான் இல்லையா? மகனும் மாலையில நீங்களும் போய் மோடி சந்திக்கும் போது அங்கே சங்கி வரலையோ? அது சங்கி இல்லையா? சதுரங்க விளையாட்டா ஐயா வாங்க, கேலோ இந்தியாவா ஐயா வாங்க. அங்கே சங்கி இல்லை. அமரன் படத்தை பார்த்து விட்டு அவர் பாராட்டி விட்டார். நான் சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்தாயா படத்தை வாங்கி வெளியிட்டு 1000 நூற்றுக்கணக்கான கோடியை சம்பாதிச்சவன் முன்னாடி நின்றுட்டு என்னை கிளச்சவன் எங்க ஊர்ல சொல்லுவான் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு. அது மாதிரி கோயிலுக்கு நின்று விட்ட மாடு மாதிரி அது வாடு எல்லாரும் அடிச்சு பார்ப்பான். என் பங்காளி வடிவேல் சொல்றாருல, அதுல அடிக்கும்போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிறான்டா, அவ்வளவு நல்லவனா இருக்காங்க. போராடுறவனா ஒரு அடிச்சிமா அவனை பேசி விடு. அவன் அவ்வளவுதாங்க வளர மாட்டாங்க, அவன் அவ்வளவுதான் முடிய போகுதுங்க. நான் எடுத்து வைக்கிற அரசியல் என் இனத்தின் நலன், என் நிலத்தின் வளம், என் இனத்தின் உரிமை என்று பேச ஒருத்தன்
இத பேசுற நாங்கள் வளரணுமா வீழணுமா? அது என்னடா நாங்க அழிஞ்சு போதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். தம்பி நான் அழிவேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான் அழிவனே ஒழிய அப்படி விட்டு போயிட மாட்டான் நான். ஐயா தம்பி எத்தனை பேரை பார்த்துட்டேன். இந்திய நாட்டின் பிரதமரே நீங்க இன்டர்நேஷனல் புரோக்கர் தானே ஐயாங்கிறேன், நீ ஆல் இந்திய புரோக்கர் தானேன்ற. நீ தான் எத்தனை வழக்கு, 150க்கு மேல வழக்கு போடு, என்னை ஜெயிலில் போடு. இப்போ 3 மணி நேரம் பயிற்சி எடுக்கிறேன், அங்கே 6 மணி நேரம் பயிற்சி எடுப்பேன். இங்கே 2 மணிக்கு எழுந்திரிச்சு 4 மணிக்கு வரைக்கும் தான் படிக்க முடியுது. அங்கே போனால் 20 மணி, அங்கே போனால் 10-15 மணி நேரம் படிப்பேன். படிச்சுட்டு வெளியில் வந்து என்ன பண்ணுவேன், கொன்றுவேன் அவங்கள. என்ன இது அவங்க நம்மளை வந்து அது அவ்வளோதான் அவரு. டே என்னைக்கிடா என்னை நீ கவனத்தில் எடுத்திருக்க? 21 தேர்தலில் எங்களுக்கு என்ன போட்ட, 24 தேர்தல் என்ன போட்ட? அவர் 2 விழுக்காடு வருவாரா, ஒரு 3 வருவாரா, ஒரு 4 வருவாரா? நாளைக்கு மறுநாள் வாக்குப்பதிவு, இன்னைக்கு 5ன்னு போட்ட, வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே 4ன்னு போட்ட, நான் 8.22. இந்தியாவை யாராவது என்ற தேர்தலே முதல் நாள் சின்னத்தை கொடுக்குற மைக்குன்னு ஒரு சின்னத்தை, நீ எனக்கு கொடுத்த சின்னமும் இல்லை, அந்த மைக்கு சீப்பு மாதிரி ஒரு சின்னத்தை வச்சுட்ட. அதிலேயே என் இன மக்கள் இன உணர்வும் மான உணர்வும் கண்ட என் உயிர் சொந்தங்கள் தேடி பிடிச்சு 36 லட்சம் ஓட்ட போட்டு என்னைய என் வேட்பாளர் என்ன காளியம்மாள் 10 முறை பாராளுமன்றம், இந்த ஜெனிபர் 20 முறை சட்டமன்றம். நாங்க சாதாரண மக்கள், எங்களுக்கு வாக்களித்திருக்கான். இந்தியாவை யார் ஆள்றதுன்னு, தமிழ்நாட்டை யார் ஆள்வதுங்கிற என் தாய் தமிழ் சொந்தங்கள் எங்களை நகர்த்தி விட்டு தவிர்த்து விட்டு கடந்து செல்ல மாட்டார்கள். நீ பாப்ப இந்த நாட்டை எப்படி நாங்கள் ஆளுவோம், கல்வி எப்படி கொடுப்போம், மருத்துவத்தை எப்படி கொடுப்போம், நீரை எப்படி தேக்குவோம் சொல்வதற்கு இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். யார் வந்து சொல்லுவான்? நாங்கள் வந்து வச்சு ஒன்னும் சொல்ல மாட்டேன். நீ இப்ப 1000 ரூபா கொடுக்குறேன் இருக்கா, அதை 2000 தருவேன்னு சொல்லுவேன். நீ வேணா எழுதி வை, 26 தேர்தல் இது நடக்குதா என்று. இப்ப 25 தேர்தல் வந்து வரப்போகுதுன்னு 25ல இருந்து குடும்பத்தைக்கு 1000 எங்க இருந்து விடுவேன்? 10 லட்சம் கோடி கடன், எல்லா துறைகளிலும் என்ன முடியாத அளவுக்கு. மருத்துவர் இருக்கானா? ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இருக்கானா? மருத்துவர் இருக்காங்களா? அரசு மருத்துவருக்கு உரிய சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கா? பேராசிரியர் பெருமக்களுக்கு உரிய ஊதியம் கொடுக்கப்பட்டிருக்கா? 14,000 பேர் ஆசிரியர் பணித்தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கான, அவனுக்கு பணி நியமனம் செய்ய வச்சிருக்கா? இல்ல. அப்புறம் மாநகராட்சி விளையாட்டு திடலாம் தனியார் கொடுக்கிறது, கடைசியா சுடுகாடுக்கும் தனியா இருக்கு. இப்ப நீ பணத்தை வச்சுக்கிட்டு நிற்கும் போது பணத்தை கொடுத்தா தான் உள்ள விடுவான். நாங்க நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நாங்க நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாடு மக்களும் சொல்லணும். நாங்க பார்க்காததா, காலையில இருந்து இந்த வண்டியில கூட்டிகிட்டு வந்து வெயில்ல நிக்க வச்சு இந்த தாய்மார்கள் அந்த மக்களை 200 ரூபா காசுக்கு தட்டை கொடுத்து பூவை கொடுத்து வரும்போது வீசணும், கையை காட்டணும். இது ஒரு ஆட்சி. அதானி கூட நடந்த ஒப்பந்தம் போட்டீங்களா இல்லையா? அதானி கூட உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்களேன்னு ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா கேட்கிறாங்க. இந்த அமைச்சருடைய நேர்மை, மின்துறை அமைச்சராக இருந்தவருடைய நேர்மை தெரியாது, அவர் சொல்லிட்டா நாம் நம்பிடணும். ஆணவம் திமிரு கொண்டு அலைகிறார்கள். அந்த செஞ்சேனை பேரணி நடக்கிற போது இறந்தவர் உடலை தூக்கி கொண்டு செல்வது கடினம். அதனால் நம்மோடு பயிற்சி எடுத்தவர்கள், நம்மோடு வளர்ந்தவர்கள் என்று பாராது அங்கெங்கே குழியை தோண்டி அடக்கம் செய்துவிட்டு வணக்கம் செலுத்திவிட்டு செல்கிற போது இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுக என்றார் மாசேத்துங். அதையே மொழியை என் உடன் பிறந்தார்களுக்கு சொல்கிறேன். சென்றவர் போக, நின்றவர் முன்னேறுக, போராடு. அவ்வளவுதான் நான் வடிவமைத்தது. இந்த வண்ணம் நாம் உருவாக்கியது. இந்த கொள்கை நம் எண்ணத்தில் உருவானது. நம் முன்னோர்கள் வகுத்த கோட்பாடு கொள்கையிலிருந்து உருவாக்கி கொண்டது. உள்ளத்தில் நிறுத்தி வைத்துக் கொண்டு உறுதியாக நிமிர்ந்து நின்று களத்திலே போராட வேண்டும். காவிய நாயகன் அவர் மட்டும் நினைத்திருந்தால் கொழும்பு என்கிற ஒரு நகரமே இல்லாமல் தகர்த்து முடித்திருக்க முடியும். அவர் உறுதியாக நம்பினார், அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றார்.
என் இன மக்களை கொன்றொழிக்கிற ராணுவம் தான் என் எதிரியை ஒழிய சிங்கள மக்கள் அல்ல என்பதில் தெளிவாக வழி நின்று வாழ்ந்த மறவன். அதனால்தான் அவன் காவிய நாயகன், நம்முடைய தலைவன். பேரன்பு பகைவனுக்கும் அன்பு காட்டுவாய் நன்னெஞ்சே என்பது போல எதிரிக்கும் அன்பும் கருணையும் இரக்கமும் காட்டியவன் நம் உயிர் தலைவன், நம்முடைய அன்பு தலைவன். அவர் சொல்லுகிறார், இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவாசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி என்கிறார். நமக்கு நம்முடைய வழிகாட்டி நம்முயிர் தலைவன். தன்னை முன்னிறுத்தாது தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்தி தான் வெல்வதா, தன் லட்சியம் வெல்வதா? தன் லட்சியம் வெல்ல வேண்டும் என்றால் தன் கட்சி வெல்வதுதான் ஒரே வாய்ப்பு என்பதை உணர்ந்து என் தம்பி தங்கைகள் களத்திலே நிற்க வேண்டும். பல கோடி தமிழ் மக்கள், பல லட்சம் கட்சியில் தம்பி தங்கைகள். ஆனால் 234 பேருக்கு தான் வாய்ப்பு கொடுக்க முடியும். நிற்கிற ஒவ்வொரு வேட்பாளரையும் தன் உடன் பிறந்தவர்களாக கருதி நானே வேட்பாளர் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் நிறுத்தி ஒற்றுமையாக களத்திலே நின்று பணி செய்து வென்று காட்ட வேண்டும் என்கிற உறுதியை நம் தலைவரின் பிறந்த நாளில் என் உடன் பிறந்தார்கள் வாழ்த்துக்களை சொல்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறோம். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.